ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி தென்னிந்திய அரசுகள். இந்த லெசன்ல இருக்க லைன் பை லைன் கொஸ்டின் ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வடக்கே ஹர்ஷரின் ஆட்சியில் சமகாலத்தில் தொலைதூர தென்பகுதிகள் எந்த அரசர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன? பல்லவ அரசர்கள். பல்லவ அரசர்கள் தலைநகராக கொண்ட பகுதி காஞ்சிபுரம். 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சோழர்களும் பாண்டியர்களும் எங்கு ஆட்சி செய்யும் அரச வம்சங்களாக உருவாகி கொண்டிருந்தனர்? ஆற்று சமவெளி பகுதியில். அடுத்து 4th கொஸ்டின், மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தின் பெரும் பகுதி யாருக்கு கீழிருந்தன? வாதாபி சாளுக்கியர்கள். சாளுக்கியர்கள் யாரால் அங்கிருந்து புறம் தள்ளப்பட்டனர்? ராஷ்டிரகூடர்கள். தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்தது காஞ்சிபுரம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. பல்லவ அரசர்கள் எந்த ஊரையும் அதன் வேளாண் பகுதிகளையும் ஆண்டனர்? ஆன்சர் காஞ்சிபுரம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. தொண்டை மண்டலம் எந்த அரசின் மைய பகுதியாக இருந்தது? பல்லவ அரசு. தொடக்க கால பல்லவ அரசர்கள் யாரின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர்? ஆன்சர் சாதவாகனர்கள். 2ஆம் சிம்மவர்மனின் மகன் சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணு ஒரு வலுவான பல்லவ பேரரசை உருவாக்க யாரை அழித்தான்? ஆன்சர் களப்பிரர்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. சிம்ம விஷ்ணுவின் மகனான திறமை வாய்ந்த அரசர் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதன். பல்லவ ஆட்சியின் சிறப்புக்கு பங்களிப்பு செய்தவர்கள் மகேந்திரவர்மன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. மகேந்திரவர்மன் தொடக்க காலத்தில் பின்பற்றிய சமயம் சமணம். மகேந்திரவர்மன் யாரால் சைவத்தை தழுவினார்? ஆன்சர் அப்பர். கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு பேராதரவு கொடுத்தவர்கள் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் சமஸ்கிருதத்தில் பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் எழுதிய நாடகம் மத்த விலாச பிரகடனம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. மேலை சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியின் தலைநகர் வாதாபி. 2ஆம் புலிகேசி மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு நாட்டின் எந்த பகுதியின் பெரும் பகுதியை கைப்பற்றினார்? ஆன்சர் வடக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. மகேந்திரவர்மன் மகன் முதலாம் நரசிம்மவர்மன் இந்த தோல்விக்கு பழிவாங்கும் வகையில் எந்த பகுதியை கைப்பற்றினார்? ஆன்சர் வாதாபி. 2ஆம் நரசிம்மவர்மனின் மற்றொரு பெயர். 2ஆம் நரசிம்மவர்மனின் மற்றொரு பெயர் ராஜசிம்மன். சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பியும் சீன நாட்டின் தூதுக்குழுக்களை வரவேற்றவர் யார்? ஆன்சர் ராஜசிம்மன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. யாருடைய காலத்தில் அதிக அரசியல் பிரச்சனைகள் இல்லாததால் கோவில்கள் கட்டுவதில் கவனம் செலுத்த முடிந்தது? ஆன்சர் ராஜசிம்மன். கட்டடக்கலை சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற காலம் எது? கட்டடக்கலை சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற காலம் பல்லவர்கள் காலம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 26. மாமல்லபுரத்தில் உள்ள ஒற்றை கருங்கல் கடற்கரை கோவில் வராகர் குகையும் யாருடைய கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும்? ஆன்சர் பல்லவர்கள். எந்த ஆண்டு உலக பாரம்பரிய சின்னங்களில் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது? 1984. அடுத்து கொஸ்டின் நம்பர் 28. திராவிட கட்டடக்கலையின் பாணி எது? திராவிட கட்டடக்கலையின் பாணி மகேந்திரவர்மன் பாணி. பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய பாணியில் அமைந்துள்ளது? ஆன்சர் மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் யாருடைய பாணியில் அமைந்துள்ளது? ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் யாருடைய பாணியில் அமைந்துள்ளது? ஆன்சர் மாமல்லன் பாணி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 31. மகிஷாசுரமர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் ஆகியவை யார் பாணியில் கட்டப்பட்டது? ஆன்சர் மாமல்லன் பாணி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 32. மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி ஆகிய இடங்களில் உள்ள குகை கோவில்கள் எந்த பாணி கோயில்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும்? மகேந்திரவர்மன் பாணி. கட்டுமான கோவில்கள் யாருடைய பாணியில் அமைந்துள்ளது? ராஜசிம்மன் மற்றும் நந்திவர்மன் பாணி. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு? கட்டுமான கோவில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 35. பல்லவ கோவில் கட்டடக்கலையின் இறுதி கட்டம் பிற்கால பல்லவர்கள் கட்டப்பட்ட எதை கொண்டு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன? கட்டுமான கோயில்கள். தமிழ் பக்தி வழிபாட்டால் பௌத்தமும் சமணமும் எந்த பகுதியில் படிப்படியாக வீழ்ச்சியுற்றது? ஆன்சர் தமிழகம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 37.
தமிழ் பக்தி வழிபாடு எதனுடன் போட்டி போட்டது? பௌத்தம் மற்றும் சமணம். சமய கூட்டங்களில் பங்கேற்க யார் ஊக்குவிக்கப்பட்டனர்? ஆன்சர் பெண்கள். பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எதை போதித்தனர்? சைவம் மற்றும் வைணவம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்ட இயக்கம் சமஸ்கிருதத்தை விடவும் எந்த மொழிக்கு முன்னுரிமை வழங்கியது? ஆன்சர் தமிழ் மொழி. காஞ்சிபுரத்தில் உள்ள கட்டுமான கோயில் கலைப்பணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு கைலாசநாதர் கோயில். அடுத்த கொஸ்டின் நம்பர் 42. பௌத்த சமண சமயங்களையும் வேத சமயத்தையும் ஆதரித்து இசை, ஓவியம், இலக்கியம் ஆகியவற்றில் புலவர்களாய் திகழ்ந்தவர் பல்லவர்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. ராஜசிம்மன் பெருங்கற்களை கொண்டு எதை கட்டினார்? ஆன்சர் கோயில்கள். மாமல்லன் கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளவற்றில் மிகவும் முக்கியமானது எது? மாமல்லன் கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளவற்றில் மிகவும் முக்கியமானது திறந்தவெளி கலையரங்கம். கடிகை என்பதன் பொருள்? கடிகை என்பதன் பொருள் மடாலயம் அல்லது கல்வி மையம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 46. பல்லவர் காலத்தில் புகழ் பெற்று விளங்கிய கடிகை எங்கு இருந்தது? பல்லவர் காலத்தில் புகழ் பெற்று விளங்கிய கடிகை எங்கு இருந்தது? ஆன்சர் காஞ்சிபுரம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 47. இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் மாணவர்களை தன்பால் ஈர்த்த கடிகை எங்கு உள்ளது? ஆன்சர் காஞ்சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 48. நியாய பாஷ்யா எனும் நூலை எழுதிய வாத்ஸ்யாயர் எங்கு ஆசிரியராக இருந்தார்? ஆன்சர் காஞ்சி கடிகை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 49. தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வு ஏடு தட்சிண சித்திரம். தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் யார் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது? ஆன்சர் மகேந்திரவர்மன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 51. முதலாம் நரசிம்மவர்மனின் அவையை அலங்கரித்த மாபெரும் சமஸ்கிருத அறிஞர் தண்டின். சமஸ்கிருத அறிஞரான தண்டின் எழுதிய நூல் தசகுமார சரிதம். சிம்ம விஷ்ணு காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் யார்? ஆன்சர் பாரவி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 54. சமஸ்கிருத அறிஞரான பாரவி வடித்த வடமொழி காப்பியம் எது? ஆன்சர் கிரதார்ஜீனியம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 55. நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தமும் யார் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள்? ஆன்சர் பல்லவர்கள். பெருந்தேவனார் யாரால் ஆதரிக்கப்பட்டார்? ஆன்சர் 2ஆம் நந்திவர்மன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 57. 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை தமிழில் எந்த பெயரில் மொழிபெயர்த்தார்? ஆன்சர் பாரத வெண்பா. கவின் கலைகளை ஆதரித்தவர்கள் பல்லவர்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 59. குடுமியான் மலை, திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் காணப்படும் இசை குறித்த கல்வெட்டுகள் பல்லவர்களின் எந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறது? ஆன்சர் இசை. புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யார் காலத்தில் வாழ்ந்தார்? ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 61. முதலாம் மகேந்திரவர்மன் காலப்பகுதியை சேர்ந்த சிற்பங்கள் பலரும் எந்த வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் நடனமாடும் வகையில். சாளுக்கியர்கள் தென்னிந்தியாவின் மத்தியிலும் மேற்கிலும் எப்பகுதியை ஆண்டனர்? ஆன்சர் மராட்டிய நாடு. சாளுக்கியர்களின் தலைநகர் வாதாபி. சாளுக்கியர்களின் தலைநகர் வாதாபி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 64. சாளுக்கியர்களில் வெவ்வேறு ஆனால் நெருங்கிய தொடர்புடைய சார்பற்ற வம்சங்கள் எத்தனை இருந்தன? ஆன்சர் 3. வெங்கி சாளுக்கியர்கள் யார்? வெங்கி சாளுக்கியர்கள் கீழை சாளுக்கியர்கள். கல்யாணி சாளுக்கியர்கள் யார்? கல்யாணி சாளுக்கியர்கள் மேலை சாளுக்கியர்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 67. வடக்கே ஹர்ஷரின் பேரரசும் தெற்கே பல்லவ நாடும் கிழக்கே கலிங்கமும் யாரின் எல்லைகளாக இருந்தன? ஆன்சர் சாளுக்கியர்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 68. பிஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக இருந்தவர் முதலாம் புலிகேசி. கிபி 543 வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர் எழுப்பியவர் முதலாம் புலிகேசி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 70. கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா நதிகளுக்கு இடையே உள்ள பகுதியும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் கைப்பற்றியவர் யார்? ஆன்சர் முதலாம் புலிகேசி.
முதலாம் புலிகேசியின் மகன் முதலாம் கீர்த்திவர்மன் எந்த கடற்கரை பகுதியை சாளுக்கியர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான்? ஆன்சர் கொங்கண கடற்கரை பகுதி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 72. சாளுக்கியர் வம்சத்தில் மிகவும் வலிமை பெற்ற அரசர் இரண்டாம் புலிகேசி. இரண்டாம் புலிகேசி யாருக்கு அடிபணிய மறுத்தார்? ஆன்சர் ஹர்ஷர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 74. இரண்டாம் புலிகேசியும் ஹர்ஷரும் ஒப்புக்கொண்ட புரிதலின்படி இவருடைய எல்லையாக வரையறை செய்யப்பட்ட நதி எது? ஆன்சர் நர்மதை. கிபி 624 காலப்பகுதியில் வெங்கி அரசை கைப்பற்றிய இரண்டாம் புலிகேசி அதை யாருக்கு வழங்கினார்? ஆன்சர் சகோதரர் விஷ்ணுவர்தன். முதல் கீழை சாளுக்கிய அரசன் யார்? முதல் கீழை சாளுக்கிய அரசன் விஷ்ணுவர்தனர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 77. கிபி 641 647 காலப்பகுதியில் பல்லவர்கள் தக்காணத்தை சூறையாட எதை கைப்பற்றினர்? ஆன்சர் வாதாபி. கிபி 655 மீண்டும் வாதாபியை யார் மீட்டனர்? ஆன்சர் சாளுக்கியர்கள். கிபி 655 680 முதலாம் விக்ரமாதித்தனும் இரண்டாம் விக்ரமாதித்தனும் எதை கைப்பற்றினர்? ஆன்சர் காஞ்சிபுரம். ராஷ்டிரகூட அரச வம்சத்தை தோற்றுவித்த தந்தி துர்கா போரில் யாரை தோற்கடித்தார்? இரண்டாம் கீர்த்திவர்மன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 81. வாதாபி சாளுக்கியர்களின் வழித்தோன்றல்கள் யார்? வாதாபி சாளுக்கியர்களின் வழித்தோன்றல்கள் கல்யாணி சாளுக்கியர்கள். கல்யாணியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவர்கள் கல்யாணி மேலை சாளுக்கியர்கள். இரண்டாம் தைலப்பர் என்பவர் பிஜப்பூர் பகுதியை யாருடைய சிற்றரசாக இருந்து ஆண்டு வந்தார்? ஆன்சர் ராஷ்டிரகூடர்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 85. யாருடைய வம்சம் முதலாம் சோமேஸ்வரத்தின் பேரரசாக வேகமாக வளர்ச்சி பெற்றது? ஆன்சர் இரண்டாம் தைலப்பர். முதலாம் சோமேஸ்வரர் தலைநகரை மன்யகோட்டாவிலிருந்து எங்கு மாற்றினார்? ஆன்சர் கல்யாணி. ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தென்னிந்தியாவிலிருந்து இரு பேரரசுகளாக மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் எதை கைப்பற்றுவதாக கடுமையாக போராடினர்? ஆன்சர் வெங்கி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 88. வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பெரும் பகுதி சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் யாருடைய காலத்தில் வந்தது? ஆன்சர் ஆறாம் விக்ரமாதித்யன். ராஷ்டிரகூடர்களின் தாய்மொழி எது? கன்னடம். ராஷ்டிரகூடர்களின் பிறப்பின் அடிப்படையில் யார்? ஆன்சர் கன்னடர்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 91. 8ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை தக்காணம் தூர தெற்கு பகுதிகள் கங்கை சமவெளிகளை ஆட்சி புரிந்தவர்கள் ராஷ்டிரகூடர்கள். விருப்பாக்ஷா கோவில் கட்டுமான பணிகளுக்கு சிற்பிகள் எங்கிருந்து வரவழைக்கப்பட்டனர்? ஆன்சர் காஞ்சிபுரம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 93. விருப்பாக்ஷா கோவில் எதை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது? காஞ்சி கைலாசநாதர் கோவில். பட்டடக்கல்லில் தென்னிந்திய பாணியான திராவிட பாணியில் எத்தனை கோவில்கள் உள்ளன? ஆன்சர் 6. பட்டடக்கல்லில் வட இந்திய பாணியான நாகாரா பாணியில் எத்தனை கோவில்கள் உள்ளன? ஆன்சர் 4. அடுத்த கொஸ்டின் நம்பர் 96. கர்நாடக மாநிலம் பட்டடக்கல்லில் எத்தனை கோவில்கள் உள்ளன? ஆன்சர் 10. பட்டடக்கல்லில் என்ற சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் கர்நாடக மாநிலம். பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி எதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் அஜந்தா ஓவியத்தில். அடுத்த கொஸ்டின் நம்பர் 99. சாளுக்கியர் வாகடகர் பாணியை எந்த கலையில் பின்பற்றினர்? ஆன்சர் ஓவியம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 100. வாதாபியில் குகை கோவில்களில் வராக நரசிம்ம வர்ம சிற்பங்கள் மல்லிகார்ஜுன கோவில் யாருடைய கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள்? கல்யாணி மேலை சாளுக்கியர்கள். வாதாபியில் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேசனால் கட்டப்பட்ட கோவில் எது? ஆன்சர் விஷ்ணு கோவில். அடுத்த கொஸ்டின் நம்பர் 102. ஐகோல் வாதாபி பட்டடக்கல் ஆகிய இடங்களில் உள்ள சாளுக்கியர்களின் கோவில்கள் கட்டுமான கோவில்கள். சிவன் விஷ்ணு பிரம்மாவுக்கு குடைவரை கோவில்களையும் கட்டுமான கோவில்களையும் கட்டி அர்ப்பணித்தவர்கள் சாளுக்கியர்கள். சாளுக்கியர்கள் அவர்கள் கட்டுமானத்திற்கு எதை பயன்படுத்தினர்? மிருதுவான மணற்கற்களை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 105. தென்னிந்திய திராவிட மற்றும் வட இந்திய நாகார கட்டிடக்கலை பாணியின் கலப்பு எது? ஆன்சர் வெசரா பாணி.
சைவ மற்றும் வைணவத்தின் ஆதரவாளர்களாக கலை மற்றும் கட்டிடக்கலை துறைகளுக்கு சிறந்த பங்களிப்பை செய்தவர்கள் சாளுக்கியர்கள். ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்கா. தந்தி துர்கர் யாரிடம் உயர் அதிகாரியாக பணியாற்றினார்? வாதாபி சாளுக்கியர். எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் முதலாம் கிருஷ்ணர். ராஷ்டிரகூட அரசர்களில் தலை சிறந்த அரசர் அமோகவர்ஷர். அமோகவர்ஷரின் தலைநகர் மான்யகோட்டா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 112. அமோகவர்ஷர் ஜினசேனா எனும் சமண துறவியால் எந்த மதத்திற்கு மாற்றப்பட்டார்? ஆன்சர் சமணம். அமோகவர்ஷருக்கு பின் அரசரான அவரது மகன் இரண்டாம் கிருஷ்ணர். கிபி 916 ஆண்டு இரண்டாம் கிருஷ்ணர் வல்லம் போர்க்களத்தில் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? ஆன்சர் பராந்தக சோழன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 115. ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் மூன்றாம் கிருஷ்ணர். மூன்றாம் கிருஷ்ணர் சோழர்களை தக்கோலம் போர்க்களத்தில் தோற்கடித்து கைப்பற்றிய ஊர் தஞ்சாவூர். மூன்றாம் கிருஷ்ணரின் கீழ் சாளுக்கியர்கள் எதை கைப்பற்ற வட இந்திய அரசர்களோடு போரிட்டனர்? ஆன்சர் கன்னோசி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 118. ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோவிலை கட்டியவர் மூன்றாம் கிருஷ்ணர். நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த ராஷ்டிரகூட அரசர் யார்? மூன்றாம் கோவிந்தன். எந்த அரசருக்கு பின் ராஷ்டிரகூட அதிகாரம் விழுந்தது? மூன்றாம் கோவிந்தன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 121. அமோகவர்ஷரால் இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம் எந்த மொழியின் முதல் கவிதை நூலாகும்? ஆன்சர் கன்னடம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 122. ஆதி புராணம், விக்ரமார்ஜுன விஜயம் ஆகியவற்றுக்காக பெரும் புகழ் பெற்றவர் ஆதிகவி பம்பா. முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் ஆதி புராணம். மகாபாரதம் எதனுடைய மீள் தருகையாகும்? விக்ரமார்ஜுன விஜயம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 125. ஆதிகவி பம்பா தன்னை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரியை மகாபாரதத்தில் எந்த பாத்திரத்தில் பொருத்தி எழுதியுள்ளார்? ஆன்சர் அர்ஜுனன். எல்லோராவிலும் எலிபெண்டாவிலும் யாருடைய கலை கட்டிடக்கலை சாதனைகளை காணலாம்? ஆன்சர் ராஷ்டிரகூடர்கள். எல்லோராவில் குன்று பகுதியில் அமைந்துள்ள 30 குடைவரை கோவில்களில் ஒன்று கைலாசநாதர் கோவில். கைலாசநாதரின் பரப்பளவு 60,000 அடிகள். கைலாசநாதர் கோபுரத்தில் உயரம் எத்தனை அடிகள்? 90 அடிகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 130. கைலாசநாதர் கோவில் எந்த கோவிலின் சாயலை பெற்றுள்ளது? மாமல்லபுரம் கடற்கரை கோவில். கைலாசநாதர் கோவில் எந்த கட்டடக்கலை கூறுகளை கொண்டுள்ளது? திராவிட கட்டடக்கலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 132. எலிபெண்டா தீவு எதற்கு அருகில் உள்ளது? ஆன்சர் மும்பை. ஸ்ரீபுரி என்ற இயற்பெயர் கொண்ட தீவு எலிபெண்டா தீவு. எலிபெண்டா தீவு என பெயரிட்டவர்கள் போர்ச்சுகீசியர்கள். எலிபெண்டா தீவில் போர்ச்சுகீசியர்கள் எந்த உருவத்தை கண்ணுற்றனர்? ஆன்சர் பெரிய யானை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 136. எலிபெண்டா குகையில் உள்ள சிலை யாருடையது? ஆன்சர் சிவன். எலிபெண்டா தீவில் உள்ள சிவன் கோயில் நுழைவாயிலில் உள்ள சிலைகள் துவாரபாலகர்கள். பட்டடக்கல் வளாகத்தில் உள்ள சமண நாராயணர் கோவிலும் காசி விஸ்வேஸ்வரர் கோவிலும் யாரால் கட்டப்பட்டது? ஆன்சர் ராஷ்டிரகூடர்கள். ராஷ்டிரகூடர்களின் துறைமுகம் புரோச். அடுத்து கொஸ்டின் நம்பர் 140. இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம் எது? ஆன்சர் பாக்தாத். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் பட்டடக்கல். சீனாவின் தாங் அரச வம்சத்தினர் கட்டியது லோஷன் புத்தர் சிலை. இரண்டாம் புலிகேசியின் அவைக்கள புலவர் ரவி கீர்த்தி. ஸோ இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய கொஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.